சாயிராம். ஓம் சாயிராம். இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்ததை நினைத்து வருந்தாதே. இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். சர்வ நிச்சயமாக. நான் சர்வ சாதாரணமாக கூறுகிறேன் என்று நினைக்கிறாயா? நான் கூறுவது இன்றே பலிக்கும் பார். சொல்வது என்னுடைய கடமை, கேட்பது உன்னுடைய விருப்பம். நீ இப்படித்தான் செய்ய வேண்டும், இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லவோ உரிமை எடுக்கவோ எனக்கு உரிமை உண்டு என்று நினைத்தால் நான் சொல்வதை கேள். நான் சொல்கிறபடி நடந்து கொள். உன் வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும். என் வாக்கின்படி நடந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லவே உன் அப்பா இருக்கிறேன். உன்னை கட்டாயப்படுத்தவோ விருப்பமில்லாமல் எதிலாவது தள்ளவோ உன் அப்பா இல்லை என் குழந்தையே. குழந்தையே, மனக்குழப்பம் வரும் பொழுது மௌனமாக இருந்துவிடு. மட்டுமல்லாமல் மன கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இரு. ஏனென்றால் அமைதியான துணிச்சலுக்கு ஆற்றல் மிக மிக அதிகம். அவசியமில்லாதவர்களிடம் அவசியமே இல்லாமல் உனது அனைத்து உண்மைகளையும் சொல்லாதே, என்ன துடிக்காதே. அதே மாதிரி உனக்கு உரிமையானவர்கள், உன் மனதை அறிந்து கொண்டவர்கள், அவசியமானவர்களிடம் உண்மையை மறைத்தும் பேசாதே. இப்படி நீ செய்தால் காலம் கடந்து இரண்டுமே உன்னை நிச்சயமாக உன்னையும் உன் மனதையும் காயப்படுத்தவே செய்யும். சோகம் மட்டுமே எப்பொழுதும் வாழ்க்கை கிடையாது குழந்தையே. சந்தோஷமாகவும் எப்பொழுதும் இருந்துவிடவும் முடியாது என் கண்மணியே. இதை மனதார ஏற்றுக்கொள். இதுவே உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. சிமிட்டும் நம்மளுடைய இமை ஒரு நொடி மூடினால்தான், இருட்டினால்தான் நம்மால் பல நாட்கள் வெளிச்சத்தில் சந்தோஷமாக பிரகாசமாக வாழ முடியும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. வருடங்கள் கடந்து கொண்டே இருப்பதால் வாழ்க்கை மாறிவிடாது. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உன் மனதில் குடிக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மிக பிரகாசமாக நீ நினைத்தபடியே எல்லாமே நடக்கும். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ ஏங்கிய பல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். உன் எண்ணம் போல். உன் எண்ணம் நல்லதாக இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே அமையும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், விரும்பியபடி எல்லாம் நிறைவேறும் உன் வாழ்வில். அதற்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுள்ளே, உன் பக்கத்திலேயே, உன் அருகிலேயே, உன்னை சுற்றி எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே. நான் இருக்கிறேன் என்று தைரியமாக உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. உனது பயணம் வெற்றியடைய நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா நொடியும். பயணம் செய்யும் பொழுது வீழ்வதோ தோற்பதோ வெட்கமல்ல. ஆனால் விழுந்துவிட்டால் அப்படியே கிடப்பதுதான் வெட்கக்கேடு. எனவே வீழ்ந்தால் உடனே எழுந்து நட, வீர நடை போடு, வெற்றி நிச்சயம். உனக்கு வலியையும் மனவேதனையும் கொடுத்தவர்களெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறார்களே என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது. கவலைப்படாமல் இரு என் குழந்தையே. அவரவர் செய்த தீவினைப்படி அவரவர்களுக்கான நன்மையும் தீமையும் அவர்களிடத்தில் சென்று சேரும். வினை விதைத்தவன் வினை அறுத்தே தீர வேண்டும். உன்னுடைய மனதை காயப்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய வளர்ச்சியே உன் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை நோக்கியே உன்னுடைய பயணமும் எண்ணமும் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை எளிதாக பற்றிவிடலாம். அந்த வெற்றி கனியை எட்டி பிடிக்க நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. குழந்தையே, எல்லோரையும் உன்னை போல் நினைத்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள் என்பதை ஆராய்ந்து அவர்கள் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பழகு. இல்லையென்றால் வீணான மனவேதனைதான் மிஞ்சும். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உன்னை போல் அன்பாகவும் பொறுமையாகவும் கருணை உள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ரொம்பவே தவறு. உன்னுடைய கஷ்டகாலத்தில் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன்.
இருந்து நல்வழியை உனக்கு காட்டுவேன். நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்வேன். நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றியை தேடித் தருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் வருந்தாதே. அனைத்துமாக நின்று உனக்கு துணையாக நின்று உன்னை வழிநடத்துவேன். உன்னை வெற்றியடைய செய்வேன் உன் வாழ்வில். உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோகவும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை பயணி. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பதே, உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்வதே உன் அப்பாவின் மிக முக்கியமான பொறுப்பு, கடமையும் கூட. அந்த கடமையிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என்னை நம்பியவர்களை எப்பொழுதும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது நான் எப்பொழுதும் உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் மனக்குழப்பத்தில் நீ இதை ஏற்கவும் மறுக்கிறாய், புரிந்து கொள்ளவும் மறுக்கிறாய். உன்னுடைய இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். நீயும் உன் வாழ்வில் மாற்றத்தை காண்பாய். புதிய புதிய மாற்றங்களை காண்பாய். அதிசயத்து போய் என்னிடம் ஓடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறது என்று அதிசயத்தோடு ஆச்சரியப்பட போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கும், நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன் குழந்தையே. எதற்குமே அஞ்சாதே, பயப்படாதே. முதலில் கண்ணீர் சிந்துவதை நிறுத்திக்கொள். உன் கண்களில் கண்ணீர் வந்தால் என் மனம் பொறுக்குமா? யோசித்துப்பார். உன் அப்பா எப்பொழுதும் அப்பாவின் பார்வை உன்மீதுதான் உள்ளது. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்க முடியாது. உனக்கு அது தெள்ளத் தெளிவாகவே புரியும். நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் என்னுடைய காலடியில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் அமைதியாக வாழ முடிவு செய்து விட்டாயல்லவா? அனைத்தையும் நீ என்னிடம் சமர்ப்பித்த அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற வாக்கும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்து நீ என்னிடம் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளையில் மனதில் என்ன இருக்கிறது, மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் அப்பாவாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா? அல்லது புரியாமல் தான் போய்விடுமா? நீ சொன்னால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மன ஓட்டம் என்ன, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனைத்துமே உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் எனக்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் எல்லா நிகழ்வுகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் சுகமாக போகிறது, எல்லாம் உனக்கு சாதகமாக போகிறது என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழ்வதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தோன்றவே இல்லையே சாயிநாதரே என்று நீ என்னிடம் என்னை கேள்விக்குறியோடு பார்ப்பது எனக்கு தெளிவாகவே புரிகிறது. எதுவுமே மாறவில்லை என்று வருத்தம் கொள்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்ற 2 காலம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி எந்த காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மீதுதான் இருக்கும். அது நேர்மறையான காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி உனக்கு மிக சுலபமாகவே கிடைத்துவிடும். அதுவே எதிர்மறையாக காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி கிடைக்க சிறிது கால தாமதமாகும். ஆனால் தப்பாமல் கிடைத்தே விடும். நான் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். உன் கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க, உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவிக்க, உன் போராட்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க அத்தனை அவதாரங்களும் நான் எடுப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது.
எனவே எதை நினைத்தும் பயப்படாதே, முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே, வரப்போவதை நினைத்து கலங்காதே, நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நீ பாபாவை சரணடைய அடைய வியக்கத்தக மாற்றம் உன் வாழ்வில் மட்டுமல்ல, உன்னிலும் நீ காண்பாய். குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள். மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எடுத்து விடுவார்கள். அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம். நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை, எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்து கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை, இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா அல்லது
புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகி கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலைதான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம்.
முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு வேறு யாரும் வரவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் முடியாது. நீ நினைத்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அடுத்தவரின் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. வீணாக யோசித்து யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல தீர்வை நான் உனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது குழப்பம் ஏன் உன் மனதில்? உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தவறும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தால் நீ உணர்ந்து கொள்வாய். அதற்கான அறிகுறியையும் நான் உனக்கு காட்டுவேன். குழந்தையே, உன் வாழ்வில் புதுவிதமான ஒரு அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நிராகரிப்புகளை கண்டு பதறாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் இருக்கிறேன். உன்னை மேலே மேலே தூக்கி விடுவதற்காகவே நான் இருக்கிறேன் குழந்தையே. கனவென்று எண்ணிய வாழ்க்கையெல்லாம் நினைவாக மாறப்போகிறது. உன்னை விழ வைத்தவர் முன் உன்னை எழ வைக்கப் போகிறேன். உனக்கு நல்ல நேரம் துவங்குவதால் மட்டுமே என் வாக்கு உன் காதில் கேட்கிறது. எப்பொழுதும் துன்பத்தை அனுபவித்த காலத்தையெல்லாம் மறந்துவிடு. அது உனக்கு கற்பித்த பாடத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. என் பார்வையில்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது ஏதும் தடைப்படாது. யாரும் அதை தடுக்கவும் முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னால் முடிந்த நேரமெல்லாம் சாய் சச்சரிதத்தம் உள்ள நூலில் ஏதாவது ஒரு அத்தியாயமாக உன்னுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் குழந்தையே. உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு அதைதான் உன் தந்தை உனக்கு செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. என்னை முழுமையாக நம்பிவிட்டு நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை உனக்கு முன்பாக சென்று நான் அதை முடித்து உனக்கு வெற்றியை வரவழைக்கும் வேலையை மட்டுமே செய்து முடிப்பேன். அனைத்திற்கும் உன் சாயப்பாவே பொறுப்பு. காண நற்பலன்கள் நிச்சயமாக உனக்கு கவசமாய் நான் இருப்பேன் குழந்தை. உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது தன்னிகரில்லாத உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை சந்தோஷமாக உலாக வைக்கிறது. நீ என்னுடைய கண்ணின் கண்மணியாக இருக்கின்றாய். உன் கண்ணில் நீர் சொரிந்தால் அது என் இதயத்தில் வரும் போல எனக்கு இருக்கிறது. என் இதயமே சுக்கு நூறாகி விடுகிறது. நீ என்னுடைய குழந்தை. நீ வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகும் என் புண்ணிய ஆத்மா. எந்த தந்தையும் தாயும் தன் குழந்தைகள் வீழ்வதை விரும்ப மாட்டார்கள் குழந்தையே. நீ ஜெயிக்க வேண்டும், நீ நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையில்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், உழைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுப்பதை பற்றி மட்டுமே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. இரண்டுமே சரிசமமாக எடுத்துக்கொள். இன்பம் வந்துவிட்டால் பெரும் மகிழ்ச்சி அடைவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே வீழ்ந்து உட்கார்ந்து விடுவதும் கூடாது என் கண்மணியே. இரண்டையும் சரிசமமாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் ஏமாற்றம் உனக்கு மிஞ்சாது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய நினைத்தது ஏதுமே தடைப்படாது. நான் விரும்பியபடிதான் எல்லாம் உனக்கு நடக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக பயப்படாதே. நீ என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் போதும், மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில்தான் நான் இருப்பேன். நீ செல்லுமிடமெல்லாம் உன்னுடன் வழித்துணையாக நான் வருவேன். நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் சரி,
நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் சரி, நான் வந்து கொண்டேதான் இருப்பேன். என்னை விட்டால் உனக்கு யார் உண்டு? இப்போது கவலையின்றி நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கித் தரவே உன் சாயப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சிறிது அளவு கூட சலனம் கொள்ளாதே. என்னையே நினைத்து கொண்டிரு. எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும்.